இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஃப்ளூக் தானே. சும்மா ஒரே வார்த்தையில ஃப்ளூக்னு எல்லாம் சொல்லாதீங்க சித்தி. மகா அதிர்ஷ்டக்காரி, அத நானே சொன்னேன். எனக்கு இப்ப அதுல சந்தேகமே இல்ல. ஆனா அவளோட அதிர்ஷ்டம் மட்டும் இந்த சக்சஸ்க்கு காரணம் கிடையாது. அவ திறமையா நடிச்சதும் ஒரு காரணம். மகா இல்லனா இந்த சக்சஸ் வந்திருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. மகா, you are simply amazing. நீங்க என்னென்னமோ சொல்றீங்க அக்கா, எனக்கு எதுவுமே புரியல. ஆனா நீங்க சந்தோஷமா இருக்கீங்கல்ல, அது போதும் எனக்கு. அந்த சந்தோஷத்தை கொண்டாடுதான் இந்த சக்சஸ் பார்ட்டி. உண்மையிலே இவ்வளவு பெரிய சக்சஸ்க்கு அந்த மும்பை பார்ட்டிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவன் மட்டும் இவ்வளவு பிரச்சனை பண்ணாம இருந்திருந்தா மகாவை நடிக்க வைக்கணும்னு நமக்கு தோணி இருக்காது. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அங்க எல்லாரும் உன்னை பத்தி தான் பெருமையா பேசிட்டு இருக்காங்க. நீ என்னடானா உனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு இங்க வந்து தனியா உட்காந்துருக்க? இல்லங்க, அது காலையில இருந்தே பாக்குறேன். நீ ஏன் இப்படி எல்லாத்தையும் பாதி பாதியாவே பேசிட்டு இருக்க? என்னாச்சு? அது வந்துங்க, அது சரி, டைம் ஆச்சு, போலாமா? எங்கங்க சொல்றேன் வா. எங்க, ஒரு நிமிஷம். என்ன? நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும். நான் சொல்றது உன் காதலே வரலையா? டைம் ஆச்சு வான்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ வேற எங்கேயோ போகணும்னு சொல்ற. வா. நான் இப்ப உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆகணும். ஆனா இவர் இப்ப எங்கேயோ கூட்டிட்டு போறாரே, இப்ப என்ன பண்றது? மகா, வான்னு சொன்னேன். வரேங்க. கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க. ஏய், பாத்து பாத்து. திரு இவளோட எங்க போறான்? ச்சே. ஐயோ, எந்த பக்கம் போனாங்கன்னு தெரியலையே. ஸ்டாப் பண்ணுங்க. ரைட் போங்க. குட்டிக்கு ஆபரேஷன் முடிஞ்சிருச்சா? ஆமாமா, காலையிலே ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு.
அதை சொல்ல தான் அண்ணி உனக்கு ஃபோன் பண்ணாங்க. நீ ஃபோன் எடுக்கவே இல்லை. நீ சொன்னேன்னு ராத்திரி மாப்பிள்ளை வந்து பணத்தை கட்டிட்டு போனதுக்கு அப்புறம்தான் எனக்கு நிம்மதியே வந்துச்சு. லக்ஷ்மி, நீ பண்ணதை நான் வாழ்க்கை முழுக்க மறக்கவே மாட்டேன். உன்கிட்ட பணம் கேட்ட ஒரு வார்த்தைக்காக நீ உன் மாப்பிள்ளை கிட்ட சொல்லி அவரை நைட்டோட நைட்டா பணம் கட்ட அனுப்பியிருக்க. அவரும் நேரம் காலம் பார்க்காம அர்த்த ராத்திரியில வந்து பணத்தை கட்டிட்டு போனாரு. ரொம்ப நன்றி லக்ஷ்மி, ரொம்ப நன்றி மாப்பிள்ளை. ஏன் என்னங்க நீங்க? மாப்பிள்ளை பணம் கட்டின உடனே உனக்கு ஃபோன் பண்ணுன்னு அண்ணி சொன்னாங்க. ஆனா மகா டயர்டா தூங்கிட்டு இருக்கா, நாளைக்கு நானே சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. லக்ஷ்மி, நான் தான் குட்டிய பெத்தவ, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா என்னால இங்க அழுதுட்டு நிக்கதான் முடிஞ்சது. ஆனா என் பிள்ளைய நிஜமா காப்பாத்தினது நீதான் லக்ஷ்மி. குட்டி, நேத்து நான் வந்து உன்னை பார்த்தது கூட உனக்கு தெரியாது. நீ மயக்கத்துல இருந்த. அப்படி உன்னை பார்த்து நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் தெரியுமா? இப்ப நீ கண் முழிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உசிரே வந்த மாதிரி இருக்கு. குட்டி, நீ திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டடா. ஆபரேஷனுக்கு 12 லட்சம் ரூபான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. லக்ஷ்மி வந்து பணத்தை கட்டினதுக்கு அப்புறம் தான் ஆபரேஷனே நடந்ததுடா. நீ இன்னைக்கு இப்படி இருக்கிறதுக்கும் நீ பொழைச்சதுக்கும் லக்ஷ்மி தாண்டா காரணம். எனக்கு தெரியுமா, நான் மயக்க போட்டு விழும்போதே நினைச்சேன், எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா லட்சு வருவா. அவ வந்தவொடனே நான் பொழைச்சிக்குவேன்னு நினைச்சேன். நான் நினைச்ச மாதிரி லக்ஷ்மி வந்ததும் நான் பொழைச்சிட்டேன் பாத்தியாம்மா.